தமிழின் பார்வைக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறோம். நீங்க நம்ம பார்க்க போறது எஸ்ஐஆர். இதுதான் டாப் ஆஃப் த டவுனா இருந்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கோட நவம்பர் 4ஆம் தேதி எஸ்ஐஆர் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ், தீவிர சிறப்பு மறுவரைவு, அதாவது வாக்காளர் பட்டியல் வச்சிருப்பாங்களா, அது ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. சில வீடுங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதாவது அலெக்ஸ் சின்னு சொல்லிட்டு அவங்களே எலிமினேஷன் ஃபார்ம் சொல்றாங்க. அது ஏற்கனவே உங்ககிட்ட இப்போ நீங்க எலக்டோரல் ரோல்ல இருந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பழைய டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி, பழைய போட்டோ உங்களோட எல்லாமே ஃபில் பண்ணி வந்துருது. அதுல இப்போ நீங்க புதுசா கொடுக்க வேண்டியது உங்க அப்பா அவங்களோட ஆதார் நம்பர் தேவைப்பட்டா, நீங்க விருப்பப்பட்டா உங்க அப்பா அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர்ஸ், அதுக்கப்புறம் 2002, 2003, அப்புறம் 2005 இது வந்துட்டு 2 வாட்டியா தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் நடந்திருக்கு பழசு. அதுல உங்க அப்பா அம்மாவுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தா அந்த நம்பர் அது எந்த பக்கத்துல இருக்கு, எந்த தொகுதியில இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். தெரியலன்னா நீங்க பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆபீசர், அவர் தான் உங்ககிட்ட வந்து இந்த ஃபார்ம்லாம் கொடுப்பாரு. அவர்கிட்ட நீங்க கேட்கலாம். அவர் சர்ச் பண்றதுக்கு அவருக்கு அந்த டேட்டா பேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அவர் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ அதுல இல்ல 2002, 2005லயும் உங்க வீட்டுல இருக்க யாருமே என்ரோல் பண்ணல அப்படின்னா என்ன அது போது தெரியல. இப்போ நீங்க என்ன அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்க அப்பா அம்மாவோட ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிஎல்ஓ என்ன முடிவு பண்றாரு அப்படின்றது டிராஃப்ட் வரும்போது தான் தெரியும். ஆன்லைன்ல பண்றது அப்படின்னா ஆன்லைன்ல இப்போ 3 ஆப்ஷன் இருக்கு. உங்க அப்பா அம்மா பேர் இருக்கு அப்படின்னா ஈஸி, பழைய எஸ்ஐஆர்ல நீங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நீங்களே ஆன்லைன்ல சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க பேர் இப்போ ஓட்டர் ஐடியில என்ன பேர் இருக்கோ அதே பேர் ஆதார்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனை. இப்போ ஆதார்ல வேற பேர் இருக்கு, ஆதார்ல இனிஷியல் இல்ல, ஓட்டர் ஐடியில இனிஷியல் இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குன்னா கண்டிப்பா பிரச்சனை. உங்க பேரை அதுல இருந்து நீக்கிறதுக்கு கூட வழி இருக்கு. அதுல அவங்க அப்பா அம்மா பேர் இருக்கு, ஏற்கனவே 2002, 2005லயும் உங்க அப்பா அம்மா பேரு இல்ல உங்க தாத்தா பேர் யாரோ ஒருத்தவங்க உங்க சொந்தக்காரங்க பேர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆதார் நம்பர் கொடுங்க. இப்போ ஆதார்லயும் ஓட்டர் ஐடியிலும் உங்க பேர் வேற வேறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. போய் ஆதார் நம்பரை கொடுக்க ஆப்ஷன் தான். அது ஆதார கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆதார கொடுக்காதீங்க, வேற வேற பேரா இருக்கணும். ஒன்னா இருந்துச்சுன்னா நீங்க கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரே கான்ஸ்டிடியூன்சில வந்து வேற அட்ரஸுக்கு மாறிட்டீங்க, வேற தொகுதிக்கே மாறி வேற ஊருக்கு மாறிட்டீங்க, அதனால வேற தொகுதியே மாறிடுச்சு, இல்லை வேற மாநிலத்துக்கே போயிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு கிளியரான பிக்சர் இல்ல. அதாவது இப்போ உங்க ஓட்டர் ஐடியில ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த பிஎல்ஓ கிட்ட நீங்க போய் பேசணுமா, இல்லைன்னா நீங்க இப்ப மாறி வந்துட்டீங்க அந்த இடத்துக்கு வேற ஒரு ப்ரூஃப் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற பிஎல்ஓ கிட்ட பேசணுமா அப்படின்ற எந்த தெளிவுமே இல்லை. அந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த நோட்டிபிகேஷன் கூட இல்லை. அதனால நீங்க வேற மாறிட்டீங்க, இல்ல சேர்ப்பாங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா இன்னைக்கே போய் உங்க பிஎல்ஓ பாருங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி உங்க பிரச்சனையை சொல்லுங்க. உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட் வச்சு உங்க பேரை சேர்க்க பாருங்க. ஏன்னா உங்க பேர் ஓட்டர் ஐடியில இல்லாம, ஓட்டர் லிஸ்ட்ல இல்லாம உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருந்து பாஸ்போர்ட் எது இருந்தாலுமே தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட முடியாது. அதுதான் நிதர்சனம். தேர்தலில் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிக்காம உங்க பிஎல்ஓ யாருன்னு கண்டுபிடிச்சு, அங்க இருக்கிற உங்க லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லா கட்சியும் அவங்க கிட்டே பேசி பிஎல்ஓ யாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி இது மாதிரி இருக்கு எனக்கு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை சேர்க்க வேண்டி பாருங்க. கொஞ்சம் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேரை சேர்க்கறதுக்காக கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருக்கும். ஆனா நமக்கு இருக்கிறதெல்லாம் இன்னும் 23, 24 நாள் தான். அடுத்த டிசம்பர் 4ஆம் தேதியோட முடிஞ்சது எஸ்ஐஆர். வீடா வந்து பாருது. அதுவும் அவங்க உங்க வீட்டுக்கு வராங்க, உங்க வீட்டுல யாருமே இல்லைன்னா அவங்க அந்த எலிமினேஷன் ஃபார்ம் உள்ள போட்டு போயிடுவாங்க. போட்டு
நமக்கு ஒரு வாட்டி ஆச்சா, அதுக்கப்புறம் 2 வாட்டி வந்து பார்ப்பாங்க. அவங்க வீட்டுல அப்பயும் யாருமே இல்லைன்னா அவங்க முடிவு பண்ணிடுவாங்க உங்க வீட்டுல இருக்கிற ஓட்டர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா பேரை தூக்கிறாங்க. இருக்கும்ன்றத ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. இப்போ முதல்ல எல்லாம் இருக்கீங்களா, ஓகே ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க நாங்க சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் இப்போ நீங்க சொல்லலையா, நான் போய் நான் இங்கதான் இருக்கேன் உங்களால ப்ரூவ் பண்ண முடியலையா, தூக்கு. அதுதான் இந்த தேர்தல் முடிப்போம். ஏன்னா இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் ரிவிஷன், வேற ரிவிஷன் கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்து அடுத்த தேர்தல் வந்து நிறைய இருக்கு. அது இல்லாம இப்ப நம்ம ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம பேர் இருந்தாதான் இருக்கிற சலுகைகள் நமக்கு வந்து சேரும். நம்ம பேர்ல ஓட்டே இல்லைன்னா நிச்சயமா கட்சிகள் நம்மளோட பொருளாக மதிக்காது. அதனால அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு புரிஞ்சு நினைக்கிறேன். அதுங்க உங்க பேரை ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கிற வேலையை கொஞ்சம் துரிதமாக செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.